நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மீது 50% இறக்குமதி வரிய கடந்த ஆண்டு அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க. நேற்று இரவு இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யால இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது போடப்பட்ட 25% அடிஷனல் டாரிஃபை அமெரிக்கா திரும்ப பெறுது. அது மட்டும் இல்லாம இந்தியா மீது போடப்பட்ட ஒரிஜினல் டாரிஃபான 25%யுமே 18% குறைக்கிறதாவும் அமெரிக்கா ஒத்துட்டு இருக்கு. சோ இதன்படி இந்தியாவின் மீதான அமெரிக்காவின் டாரிஃப் அப்படிங்கிறது 50% இருந்து 18% குறைஞ்சிருக்கு. கடந்த வாரம் இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த முன்னேற்றம் இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. இதுக்கு பதிலா இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத முழுமையா நிறுத்துறதா ஒத்துக்கிட்டு இருக்கு. மாறாக அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வெனிசுலால இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. சுமார் $500 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க எரிசக்தி மற்றும் பொருட்களை இந்தியா இந்த டீல்ல வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரிய இந்தியா முற்றிலுமா நீக்க போறதா அறிவிச்சு பண்ணியிருக்கு. சோ அதாவது 0% அவங்களுக்கு இம்போர்ட் டாக்ஸ் மாத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க இறக்குமதி சார்ந்து உள்ள நான் டாரிஃப் பிஏஎஸையும் முழுமையா நீக்கிறதா இந்தியா முடிவு செஞ்சிருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாயில இருந்து 90 ரூபாயா ஏற்றம் கண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறதான் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ காலையில 800 பாயிண்ட் கிட்ட ஏற்றம் கண்டிருக்கு. சோ ஏற்றுமதி சார்ந்த பங்குகள் இன்றைய மார்க்கெட்ல ஏற்றம் காணுவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாவே இருக்கு.